இங்கே கனடாவில் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நேற்று நைட்லேருந்தே நல்ல மழை. ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம ரொட்டீனுக்கு போகலான்னுட்டு அடுத்த நாள் பாப்பாவுக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி கேரட் துருவி போட்டு கேரட் ஊத்தாப்பம் மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான், பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டும் டீ குடிச்சிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ அவங்க கிளம்புனதும் சூப்பராக ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னிட்டு இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சதும் இன்றைக்கி லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், நேற்று வச்ச பிரியாணி, அப்புறம் ஒரு பீஸ் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் வந்து மசாலா போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் ரசம். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். இந்த பச்சை பயிறு எங்கள் வீட்டில் போனி ஆக மாட்டேங்குதுங்க. சரி, இதை தோசை மாவு செய்யலான்ட்டு 1.5 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1 கப் இட்லி அரிசி, இது கூடவே 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. தக்காளியெல்லாம் காலியாக இருந்ததுன்ட்டு நான் வேந்தத்தை கடைக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி